சென்னை புதுப்பேட்டையில் கழிவுநீர் சாலையில் ஓடுவதால் பொதுமக்கள் நோய் தொற்று பரவும் அபாயத்தில் தங்களின் வாழ்வாதாரம், வணிகம், குழந்தைகளின் மருத்துவ சிகிச்சை அனைத்தும் பாதிக்கப்பட்டு வேதனையுடன் நிற்கின்றனர். இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை புதுப்பேட்டையில் கடந்த சில காலங்களாக நடைபெறும் கழிவுநீர் பிரச்சினை பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் வாழ்க்கையை பெரும் சிரமத்தில் ஆழ்த்தியுள்ளது. நகரின் நடுத்தர பகுதிகளில் கால்வாய் அடைப்பு காரணமாக நடைபாதை அருகே கழிவுநீர் சாக்கடை போல ஓடுவதால் நோய் தொற்றும் அபாயம் பெருகி வருகிறது. புதுப்பேட்டையில் தான் லோக்கலில் தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். இந்த தண்ணி நிற்கிறதால நிறைய கொசுலாம் வருதுண்ணே. அதனால் நிறைய பேருக்கு டெங்கு அதெல்லாம் பரவுது. ஒன்று. ரெண்டாவது, இங்கே பஸ்ஸு போகிறதுக்கு வழியே இல்லை. இப்போ நாங்களே ஆட்டோ விடணுன்னா அந்த கடைக்காரங்களாம் எடு அப்படி தான் சொல்கிறாங்க. நம்ம இது பிரச்சனை இல்லை, நம்ம எடுத்து அங்கே விட்டுருவோம், இல்லை அங்கெல்லாம் மாற்றி விட்டுருப்போம். ஆனால் இந்த டூ வீலர்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க. அது அப்படியே தான் இருக்கும். ஒரு பஸ்ஸு போகணுன்னா இந்த இடத்த பாஸ் ஆக மட்டும் ஒரு 10 நிமிஷம் ஆயிரும் கம்பல்சரி. அதுவும் இந்த பீக் ஹவர்ஸ்லாம் வண்டியே போக முடியாது. ஆக்சுவலாக வண்டி போகிறதுக்கு எதுவும் இருக்காது. அதான் டிஸ்டர்பன்ஸ். இங்கே வேறு ஒன்றும் இல்லை. இதை கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வாகன உதிரி பாகங்கள் வாங்கி புதுப்பேட்டையில் விற்கப்படுகின்றன. 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களுக்கான உதிரி பாகங்கள் மொத்த விலைக்கு விற்பனை செய்யப்படுகின்றன. ஆனால் கழிவுநீர் சாலைகளில் ஓடுவதால் வாடிக்கையாளர்கள் தங்களது வாகனங்களை சாலையின் நடுவே நிறுத்த வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. இதனால் போக்குவரத்து நெரிசலும் நேர்கிறது. மேலும் அந்த பகுதியில் உள்ள நடைமேடை பகுதியில் கழிவுநீர் சாக்கடை போல் ஓடுவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நான் குராம்பேட்டிலேருந்து வரேன். சரி, வண்டி ஸ்பேர் வாங்கலான்னு வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா காவா இருக்குது, தாண்டி தான் வரதா இருக்குது. மிதிச்சிட்டு சேரலாம், காலெல்லாம் அப்படியே சகதியாக இருக்குது. இது ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும், க்ளீன் பண்ணால். ஏதாவது கொசு வேறு வரும் போல், ஜுரம்லாம் வரும். இது கவர்மெண்ட் தான் ஏதாச்சும் முடிவு எடுக்கணும். அதை பார்த்துட்டு வாடிக்கையாளர்கள் தங்கள் வாகனங்களை நிறுத்துவதால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு ஆம்புலன்ஸ்கள் அவசர சிகிச்சைக்கு செல்ல முடியாமல் தடைப்படுகின்றன. புதுப்பேட்டை சாலையை கடந்து எழும்பூர் முகப்பேர் மருத்துவமனை மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு செல்லும் ஆம்புலன்ஸுகளுக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளன. இது குறித்து வியாபாரிகள் பலமுறை மாநகராட்சி மற்றும் முதல்வரின் தனிப்பிரிவுக்கு புகார் அளித்துள்ளனர். ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் பொதுமக்கள் பெரும் சிரமங்களிலும் நோய் பரவும் அபாயத்திலும் இருக்கின்றனர். மேலும் எழும்பூர் நீதிமன்றம் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு செல்லும் காவல்துறை அதிகாரிகளும் இந்த நிலையை பார்த்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது. எல்லாமே பியூர்லி ட்ரைனேஜ் வாட்டர் தான் இது. சரிங்களா? இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆஃபீஸர்ஸ்லாம் போகிறாங்க, மினிஸ்டர் போகிறாங்க, நிறைய ஜட்ஜு, நிறைய பேர் போகிறாங்க. இது மெயின் ரோடு. இது 15 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. இது தண்ணி போயிட்டு இருக்குது. எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இப்போ வரல எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. ஃபோன் பண்ணால் யாரும் எடுக்கிறதும் கிடையாது. எடுத்தாலும் அதை வரம்பா பார்க்குறம்பா அப்படின்றது. சும்மா இல்லைனா ஜஸ்ட் பேருக்காச்சும் பார்த்துட்டு போகிறது, அவ்வளோதான். இப்போ வரலும் சொல்யூஷன் இல்லை. இதுக்கு தீர்வே கிடையாது. இது அப்படியே ஓடிட்டே தான் இருக்குது. இது எப்போ என்ன நடக்குதுன்னு தெரியல. இதனால் நாத்தம் பார்த்தீங்கன்னா செம நாத்தம் அடிக்குது. நோய் தான் நிறைய வரும். நோய் தான் எக்கச்சக்கமாக வரும். பார்த்தீங்கன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா கை காலெலாம் அரிக்க கிளம்புது நமக்கு. இதில் இங்கே நிற்கிறதுனால உள்ளே இறங்கலை. இதில் இன்னும் சும்மா இந்த நாற்றத்தில் இங்கே நிற்கிறதுனாலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது. உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லிட்டு சீக்கிரமாக கொடுத்தாங்களா நல்லாயிருக்கும். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் சாமுவேல்.